செய்தியை அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது எந்த விதமான அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பும் நாம் தெரிவிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர் வந்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆகவே அவரிடத்திலே தெரிவித்து விடுங்கள். 4 மணி அளவில் முறையாக செய்தியாளர்கள் அழைப்பிற்கான கடிதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலிருந்து வரும். அதிலே செய்தியாளர் சந்திப்பிற்கான நேரமும் இடமும் குறிப்பிடப்படும். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய முடிவை கட்சியுடைய தலைவர் எழுச்சித்தவர் அவர்கள் அறிவிப்பார். முடிவு இதெல்லாம் உங்களோட அனுமானங்கள், உங்களோட விருப்பங்கள், இதெல்லாம் நீங்க எங்க மேல திணிக்க முடியாது. ஏப்பா, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குன்னு சொல்லியில இந்த விசிகா கட்சி திருமாவளவன் ஐயா 4 மணிக்கு அழைச்சி அதுக்கப்புறம் முடிவு சொல்ல போகிறா. அப்புறம் 4 மணிம்பாரு, அப்புறம் 5 மணிம்பாரு, அப்புறம் 6 மணிம்பாரு, அப்புறம் பொழுது போயிடும். அதான் முடிவு. இது திமுகவோட சதி. அவங்க 2 பேரையும் அனுப்புகிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேரையும் அனுப்பி வச்சுக்கிட்டு நீ இந்த வேலை பண்ணுன்னு கூட்டுக்கலவான் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முடிவாக 5 நாள் ஆதரவு கேட்டது தாகிய கட்சி இந்த கட்சிக்காரர்கிட்ட தான். 5 நாளாக போட்டு குழப்புன்னு குழப்பி, விஜயண்ணா மக்களாகி நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ துணிஞ்சு என்ன முடிவனா எடுனா உங்கள் பக்கத்து நாங்கள் இருக்கிறோம். நீ எந்த கூட்டணிக்கு போனாலும் உன்னுடைய தலைமையில் நல்லாட்சி அமைங்கிற நம்பிக்கை எங்கே இருக்குது. நீ தயவு செய்து விஜயண்ணா நீ துணிஞ்சு முடிவெடுனா உன்னைய இந்த கட்சிக்காரை அலக்களிக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் காலதாமதம் படுத்த வேணாம். மக்களாகி நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். எல்லா கட்சியும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாட்டு எல்லா கட்சி கவர்மெண்ட்டும் சரி, எங்களுடைய ஓட்டை 1 கோடி ஓட்டுக்கு மேலே விஜயண்ணாக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சுருக்கோம். அதை மதிக்கலை. மக்கள் கட்சி நீங்கள் மக்களாட்சி அமைக்கணும்னு நீங்கள் நினைக்கல. தயவு செய்து விஜயண்ணா உங்களுடைய முடிவு தான் மக்களோட முடிவு. என்ன வேணால் நீங்கள் துணிஞ்சு முடிவெடுங்க. இந்த கூட்டணி நம்ம கூட தேவையில்லை.